வாங்க இன்றைக்கி மாடியில் காய்கறி பிடுங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாமா. கத்திரிக்காய் ஒன்று இலையில இருக்கிறது மறைஞ்சு இருந்துருது, நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். அப்புறமாட்டிக்கு பார்த்திங்கன்னா அது பழுத்துருது. இப்போ தான் தக்காளி பிஞ்சு பிடிச்சிருக்கு, நிறையா பிஞ்சு வைக்கட்டும். இது நாட்டு தக்காளி இல்லை, நம்ம கடையில் கிடைக்குது இல்லையா அந்த தக்காளி. இது அதுவாக முளைச்ச கண்டுங்க, அதை பிடுங்கி வச்சேன். இது முள்ளங்கியும் கொஞ்சம் நல்லா வச்சிருச்சு. இனிமேல் முள்ளங்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுவோம். நிறைய இன்னி க்ரோ பேக் வாங்கி இன்னி தனியாக போடணும் முள்ளங்கியை. இதுலேயும் போட்டது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு, அதனால் பிடுங்கிடுவோம். கத்திரிக்காய் நல்லாவே நல்லா செடி தழைஞ்சிச்சின்னா நிறையா பூ வைக்கும். அந்த ஊடையில் முள்ளங்கி இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல். பழுத்துருச்சு. ஒரு கத்திரிக்காய் நான் பார்க்காம விட்டுறது பழுத்துருச்சு. அது விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே இனிமேல் விதை போடலாம். கண்டு இனிமேல் வாங்கி வைக்கிறத விட நம்மளே இனிமேல் விதை போட்டுருவோம் கண்டெல்லாம். தக்காளி பழத்தை பிழிஞ்சு விடலாம். கத்திரிக்காய் இந்த விதையை எடுத்து வச்சு போடலாம். வெண்டைக்காய் விதையை முத்த விட்டு வெண்டைக்காய் எடுத்து வச்சு போடலாம். பச்சை மிளகா நான் வாங்குறதே இல்லை. பச்சை மிளகா நல்லா காய்க்குது. 2 பச்சை மிளகா செடி வைங்கப்பா, வேறு ரொம்ப முடியலைனாலும் பரவாயில்ல, 2 செடியாவது வைங்க. அழகாக காய்க்குது பச்சை மிளகா. தேவையான அளவுக்கு, எனக்கெலாம் போதுமான அளவுக்கு பச்சை மிளகா கிடைக்கிது. அப்புறம் கொஞ்சம் நிறையா செடி வச்சிங்கன்னா பழுத்து வச்சு பிடுங்கி வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம வீட்டோட பர்பஸ்க்கு கொஞ்சமாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு அதான் பிளான் பண்ணுறேன். நிறையா பச்சை மிளகா செடி வாங்கி வச்சிட்டோம்னா அதுக்கு எதுவுமே பராமரிப்புலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணியுமே கம்மியாக ஊற்ற வேண்டியதாக இருக்குது பச்சை மிளகாய்க்கு. கத்திரிக்காய் இது பிஞ்சாக இருக்கிறது இருக்கட்டும், பெருசாக இருக்கிறத மட்டும் பிடிங்குவோம். முள்ளங்கி தான்ப்பா இன்னைக்கு மெயினாக. இந்த வெண்டைக்காய் முத்தி போச்சு, வச்சுருந்துருக்கலாம் விதைக்கி. சரி, சட்னி செஞ்சுக்கலாம். முத்தல் வெண்டைக்காயை வச்சு சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் வேணால் நம்ம சேனலில் போடுறேன் பாருங்களேன். முள்ளங்கி சரியான பெருசாக இருக்குல்ல. இதில் உள்ளதும் இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. ஓகே, இதில் ஒரு முள்ளங்கி இருக்குது, பிடுங்கிக்கிறோமா. ஐயோ, இது பிடுங்கிறதே கஷ்டமாக இருக்கே. உடையாமல் வரணும், அதுதான் மெயின். உடையாமல் பிடுங்கினோம்னா மனசுக்கு நல்லா பெருசாக வந்துருச்சு. ஓகே, சூப்பர். வாவ், இதுதான் பெரிய முள்ளங்கி நம்மக்கிட்ட கிடச்ச முள்ளங்கிலேயே. ஓகே, நல்லாயிருக்கு, போதும்ப்பா. சாம்பாருக்கு தாராளமாக இருக்குது முள்ளங்கி. நெக்ஸ்ட்டு தக்காளி ஒன்று தான் இருக்குது, பிடுங்கிக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் அறுவடை. ஹாய் ரோஸ். ரெட் ரோஸ்னால் அது ஒரு அழகு இல்லை.